இயேசு ஆதியிலே இருந்தார். ஆமா, உங்களுக்கு யாருக்காவது சுவிசேஷம் சொல்லணும்னு தோணுச்சுன்னா ஆதி யோவான் 1ஆம் அதிகாரத்தை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அவனுக்கு தான் அவன் சொல்லிட்டு இருக்கா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு பிறந்தார். இந்தியாவில் உடைக்கப்பட வேண்டிய ஒரு சத்தியம் புத்தர், இயேசு, காந்தி. என்ன கிறிஸ்து எங்களுக்கு மீட்பை கொடுக்க வந்தாரு. எங்களுக்கு வாழ்வே மரணத்துக்கு அப்புறம் தான் தொடங்குது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அதை முதல்ல புரிஞ்சுக்கிறீங்க. இவங்களை கூப்பிட்டு வச்சு ஊழியக்காரங்க மீட்டிங் வேணா நடத்துறாங்க. முதல்ல இதெல்லாம் நம்ம திருந்துறதுக்கு கர்த்தர் நிறைய விஷயங்களை செய்வார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, அவங்களுடைய பிள்ளைகளே தீவிரமா ஓடுனா இப்படி ஒரு வார்த்தையை நீங்க நினைச்சு பாருங்க. சும்மா உங்க கற்பனைக்குள்ள வாங்க. அடுத்து பாருங்க, இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று அப்படின்னு சொல்லிட்டு அதோட எலிசபெத் நிக்கலமா. அப்பதான் ஒரு வார்த்தை சொல்றாங்க, விசுவாசித்தவளே பாக்கியவதி. அப்ப இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். மரியாளுக்கு விசுவாசம் வந்த இடம் எது? நீங்க சொல்லுங்க. மரியாளுக்கு விசுவாசம் வந்த இடம் எது? என் ஆண்டவருடைய தாயார் என் வீட்டுக்கு வந்தது எனக்கு கிடைத்த பாக்கியம். இந்த வார்த்தையை கேட்டா மரியாளுக்கு விசுவாசம் வராம இருக்குமா? சொல்லுங்க. ஆமா, மரியாளுக்கு சொல்லுங்க. இனி 10 மாசம் கழிச்சு நடக்க போற ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு ஒன்று சொல்லவா. இயேசுநாதர் கடவுளுடைய மகன்னு 30 வருஷம் எவனுக்குமே தெரியாது. ஆனால் பிறக்க போறதுக்கு முன்னாடி எலிசபெத்துக்கு தெரிஞ்சிச்சு. கையை நல்லா தட்டுக்கல. அல்லேலூயா. நான் சொல்ற ரகசியத்தை நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. 30 வருஷம் இயேசுநாதர் கடவுளுடைய மகன்னு யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. 2 பேருக்கு மட்டும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். என்ன 30 வருஷம் வளர்த்த 2 பேருக்கு. அது குர்ஆன் என்ன சொல்லுதா, இயேசுநாதர் பறவைகள்லாம் செஞ்சு விளையாட விடும்போது அவங்களுக்கு தனி ஸ்கிரிப்ட் கிடைச்சிருக்கு. அந்த பறவைகள்லாம் அப்படியே பறந்து போயிருமா. ஏன்னா நம்மளை மண்ணில் படைச்சு ஊதுனதுனால அவர் விளையாடினதெல்லாம் உயிராக போயிடும். நம்ம பிள்ளைங்க மண் வச்சு விளையாடுறதுல திரும்ப இடிச்சு போட்டு வீட்டுக்கு கிளம்பிடும். டைம் ஆச்சுன்னா அவர் விளையாண்டதெல்லாம் அப்படியே அவர் என்ன செஞ்சு விளையாடுவாரோ அது அப்படியே பறந்துடும், உயிராக மாறிடும் அப்படின்னு அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அப்ப தேவன் உங்களிடத்துல தூதனை கொண்டு வார்த்தையை பகிர்கிறார். நீங்க செயல்பட ஆரம்பிக்கும் போது தேவன் இன்னும் வேகமா செயல்படுறாரு. பக்கத்துல கால பார்த்து சொல்லுங்க, 1 அடி எடுத்து வச்சா 100 அடி எடுத்து வைப்பார். அவன்தான் 1 அடி நீ மலைக்கு நடந்துட்டீல, இனி நீ விசுவாசிக்காம இருக்கலாமா? நீ நடந்தீல, நீ நடந்து போனீல, இனி உனக்கு ஒரு களிப்பு வர வேண்டாமா? இவ்வளவு நீ செயல்பட்டீல. அந்த ஒரு வார்த்தை தான் தூக்கி வாரி போட்டுச்சு. இது எப்படி இந்த அம்மாவுக்கு தெரியும்? சரி, ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் பரவாயில்ல, இது தூதன்னு சொன்னான். ஆனா ஆண்டவரின் தாயார்னு சொல்றாங்களே, ஆண்டவருடைய அம்மான்னு சொல்றாங்களே, இது எப்படிப்பா தெரியும்? அதுதான் ஒரு மிகப்பெரிய காரியம். அப்ப முதல்ல தூதன் வார்த்தையை கொடுக்கிறான், பரிசுத்த ஆவியானவர் அதை மாம்சமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் தான் அதை அற்புதமாக மாற்றுகிறவர். ஆனால் அடுத்தது அதை மரியாள் கேட்ட உடனே அமைதியா இல்லாமல் செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் உங்க வாழ்க்கையில தேவை. இன்னைக்கு இந்த ராத்திரி ஆண்டவர் சொல்றார், பாவத்தை விட்டுருப்பா, அசுத்தத்தை விட்டுருப்பா. ஆண்டவர் உங்களை எல்லாம் இப்படி வாழ வைக்கிறதுக்காக தெரிந்து கொண்டாரு. நான் சொல்றேன், இன்னைக்கு தீவிரமா செயல்பட்டா நீ தூங்கும்போது கர்த்தர் உனக்கு செய்ய போறதை காட்டுவாரு. அது எனக்கு தெரியாது, தரிசனங்களை காட்டுவார். உங்களை கொண்டு தேவன் செய்ய போகிற காரியங்களை காண்பிப்பார். உங்களை தேவன் ஏன் தெரிந்து கொண்டிருக்காருங்கிற பெரிய காரியங்களை காண்பிப்பார். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், நான் இவ்வளவுதான் செஞ்சேன், ஆண்டவர் இவ்வளவு வச்சிருக்காரா எனக்கு, நான் இவ்வளவுதானே. அதனால தான் நான் ஏதாவது பிள்ளைகிட்ட சொல்லுவேன், இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு. ஒரு விசுவாசம் சும்மா நமக்கா? ஆனால் ஆண்டவருக்காக மரியாள் செஞ்சதை விட அவங்களுக்குள்ள ஒரு தீவிரம் வருது. என்ன வந்துச்சு? தீவிரம். இயேசுநாதருடைய பிறப்புல உங்க குடும்பத்தில் இயேசுநாதர் பிறக்கணும்னா வேலைக்கு போகும்போது டிங்கி 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 டிங்கின்னு போறாங்கல்ல, பார்த்தீங்களா? நல்லா மேக்கப்லாம் போட்டு ஆண்டவருக்காக இன்னைக்கு என்ன செயல்பட்டு இருக்கும்? ஆண்டவருக்காக என்ன செயல்படுறோம்? பணம் தானே நமக்கு பெருசாக தெரியுது. அந்த அம்மாவுக்கு எந்த அனுகூலமும் இல்லை. ஆனால் எந்த அனுகூலமும்